பகுதியைச் சேர்ந்த சிஎம்சி காலனி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். கோவை சிஎம்சி காலனியில் துப்புரவு பணியாளர்கள் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருப்பு நிலத்தில் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியை எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் இயற்கை சீற்றங்களுக்கு பெருமளவு பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் மக்கள். அனைவருக்கும் வீடு திட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மானிய உதவியுடன் ஏழை எளியோருக்கு குடிசை மாற்று வாரியம் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 377 கோடி ரூபாயில் கோவை வெள்ளலூரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இவர்களுக்கும் வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கு கொடுக்காமல் அலைக்கழிப்பதாக புகார் தெரிவிக்கின்றனர். நாங்களும் ஏழப்பட்டவங்க, ஆனால் கட்டிட்டேங்க. மேற்கொண்டு அந்த ப்ரூஃப் இந்த ப்ரூஃப் ரொம்ப இது பண்ணுறாங்க. இந்த தீபாவளியை சொந்த வீடுகளில் அரசு உடனடியாக உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் மக்கள். அந்த வருஷமா இங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து பிராட கஷ்டமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் எங்கள் வீடு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறதுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் போகலான்னு இருக்கிறோம். தீபாவளிக்கே கொடுத்தாங்கன்னா பரவாயில்லன்னு இருக்கிறோம். எங்கள் குழந்தைலாம் கொடுத்து நீங்கள் தீபாவளி அந்த கொண்டாடலாம் அப்படின்னு இருக்கிறோம். இது குறித்து குடிசை மாற்று வாரிய அதிகாரியிடம் கேட்கும்போது அங்கு வசிக்கும் குடும்பங்களை கணக்கெடுப்பு மற்றும் ஆவணங்கள் சரிபார்க்கும் பணி நடந்து வருவதாகவும் அவர்களுக்கு கூடிய விரைவில் வீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எந்த ஒரு அடிப்படை கூட இல்லாமல் நீண்ட காலமாக புறம்போக்கு சொந்த வீடுகளில் கொண்டாடுவோம் என்று கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். நியூஸ் தமிழுக்காக ஒரு செய்தியாளர் முடிவு நக்சலைட்டுகள் கையில் உள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. ஒரு ரயில் உணவகத்தில் தயாரிக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் சிகிச்சை முடிந்து தற்போது நலமுடன் இருப்பதாக கொங்கன் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பயணிகள் உண்ட உணவின் மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தியின் மூச்சு கண்ணாடி உருவம் பெறப்பட்டுள்ளது. இந்த சின்னம் எப்படி இடம்பெற்றது ரிசர்வ் வங்கி ஒருவர் கேள்வி எழுப்ப வேண்டும். அதற்கு உத்தரவின் கீழ் ரூபாய் நோட்டுகளின் வடிவமைப்பு அதில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் இஜிப்ரா பகுதியிலும் சமய பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் அதிகாரி இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. அனைவரும் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். படுகாயமடைந்த பலர் மருத்துவமனையில் இது தொடர்பாக போலீசார் வழக்கு
அவர்களின் குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் இழப்பீட்டு தொகை, காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வைக்கப்படும் என கர்நாடக அரசு ரயில் பெட்டிகளில் தென்கிழக்கு ரயில்வே முதல் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. ரயில் பெட்டிகளின் அழகை பராமரிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப வசதிகள் வெளியிட்ட நிலையில் ரயில் பெட்டிகளில் முன்பதிவு செய்தவர்களின் பெயர்களுக்கு தென்கிழக்கு ரயில்வே கூறியுள்ளது. முதலில் மேற்கு வங்கத்தின் புறப்படும் ரயில்களில் இந்த அமலுக்கு வருகிறது. எனினும் அதற்கு மாற்றாக இணையதளம் மூலம் 139 என்ற தொலைபேசி